ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் கார்னை நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 2 ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் கேரட், அதையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வெஜ்ஜீஸுமே நல்லா சாப் பண்ணிக்கோங்க, ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். அப்புறம் 4 பீன்ஸ், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேபேஜ், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் கேப்சிகம், அதையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி, 1/2 டீஸ்பூன் கார்லிக் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு கேபேஜும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட்டையும் போட்டு 3 செகண்ட்ஸ் கிட்ட வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்க பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம பாயில் பண்ணியிருக்க ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்கே 2 கப் பாயில்ட் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், கார்ன் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.